ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 52. ஸ்வயம்பிரபை என்ற தர்ம நெறியில் நிலைத்திருந்த தவப்பெண் பசியாலும் தாகத்தாலும் சோர்வடைஞ்சு போயிருந்த வானரர்களுக்கு அன்போடு கிழங்குகளையும் கனிகளையும் கொடுத்து உபச்சாரம் பண்ணினா. அவர்கள் உடல் வலிமை மீண்டு மனமும் சற்று தெளிவடைந்த பிறகு அமைதியாக அவர்களை பார்த்தா. அவளுடைய முகத்துல கருணையும் பார்வையிலே அன்பும் பேச்சில நல்ல ஞானமும் கலந்து இருந்தது. அவள் மெதுவாக, வானரர்களே, நீங்கள் உண்ட உணவினால் உங்கள் களைப்பு நீங்கி இருக்குமானால் இப்போ உங்கள் வருகையினுடைய காரணத்தை எனக்கு சொல்லுங்கோ. இவ்வளவு தொலைவு பயணம் செய்து இந்த அரிய குகைக்குள் எப்படி நீங்கள் வந்தேள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்கள் மனத்தில் இருக்கிறத எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றா. அவளுடைய அன்பான அந்த வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் அந்த தவசி பெண்ணின் கருணையை நன்னா புரிஞ்சுக்கிறான். உண்மையை மறைக்கிறது தர்மத்துக்கு ஏத்ததில்ல அப்படின்னு நினைச்சு உள்ளத்தை உள்ளபடியே விளக்கத் தொடங்குறார். உலகமெங்கும் தர்மத்தை நிலைநாட்டிய மாமன்னரான தசரத சக்கரவர்த்தியின் மகன் ஸ்ரீராமன். அவர் வீரத்துல இந்திரனுக்கு ஒப்பானவர், நீதியில் வருணனுக்கு ஒப்பானவர். தந்தையின் வாக்கை நிலைநாட்டுவதற்காக அரச சிம்மாசனத்தையும் துறந்து தனது தம்பியான லக்ஷ்மணனோடு மனைவியான வைதேகியோடு தண்டகாரண்யத்துல வாழ்ந்துண்டு வந்தார். அந்த வனவாச வாழ்க்கை அமைதியாக நடந்துருந்த அந்த நேரத்துல உலகத்தையே அச்சுறுத்திய இலங்கை அரசனான ராவணன் வஞ்சகமான முறையில சீதா தேவியை அபகரிச்சுண்டு போயிட்டான். அந்த பிரிவால ஸ்ரீராமன் ரொம்ப துக்கத்துல அழுதுட்டார். சீதையை தேடி அலைஞ்ச போது ரிஷ்யமூக்க மலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுக்ரீவனை பார்த்தார். இருவருக்கும் இடையே நிலைத்த நட்பு ஏற்பட்டது. ஸ்ரீராமன் வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு அவனுடைய அரசை மீட்டு கொடுத்தார். அதுக்கு பதிலாக சீதா தேவியை தேடுவது தன் வாழ்நாளின் கடமை அப்படின்னு சுக்ரீவன் ஒரு உறுதி எடுத்துட்டான். அவன் தனது வானர படைகளை உலகின் 4 திசைகளுக்கும் அனுப்பினான். தெற்கு திசையில் தேடி செல்லக்கூடிய பொறுப்பை அங்கதன் தலைமையில எங்களுக்கு கிடைச்சது. அகத்திய முனிவனின் புனித பாதம் பட்ட யமதர்மராஜன் காக்கும் தென் திசை முழுவதையும் ஆராயும்படி எங்களுக்கு கட்டளை இடப்பட்டது. எந்த உருவத்தையும் எடுக்கக்கூடிய மாயாவியான ராவணனையும் அவனோடு இருக்கும் சீதா தேவியையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கான். அந்த கட்டளையை மனதிலே பதித்து கொண்டு மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், ஏரிகள், குகைகள் அப்படின்னு தெற்கு திசையின் எல்லா பகுதியிலும் நாங்கள் தேடுறோம். எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும், ஒவ்வொரு மலை குகையிலும், ஒவ்வொரு காட்டு பாதையிலும் சீதையின் சுவடுகளை தேடி தேடி பார்த்தோம். ஆனால் எங்களுடைய முயற்சிக்கு எந்த பலனுமே கிடைக்கல. நாட்கள் கடந்து போச்சு. உடலில் இருந்த வலிமை குறையத் தொடங்கிடுத்து. பசி எங்களை வாட்டியது. தாகம் தொண்டையை உளரச் செய்தது. முகங்களில் இருந்த ஒளி மங்கி போச்சு. ஒவ்வொருவரின் முகத்திலும் சோர்வு தெரிய ஆரம்பிச்சது. மனதில் கவலை வேறு பெருகிவிட்டது. நாங்கள் கால கெடுவுக்குள் திரும்ப முடியாவிட்டால் என்ன ஆகும்? சுக்ரீவனிடம் என்ன பதிலை சொல்ல முடியும்? ஸ்ரீராமனின் நம்பிக்கையை இழக்க வேண்டிய நிலை வந்து விடுமோ என்ற எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தை வாட்டி எடுக்கிறது. அந்த கவலை கடலிலே மூழ்கியபடி ஒரு பெரிய மரத்தின் அடியிலே அமர்ந்தோம். பேசுவதற்கு கூட மனமில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தோம். அந்த அமைதியான நேரத்துல நம்பிக்கையின் ஒரு சிறு ஒளி கீற்று எங்கள் கண்ணிலே பட்டது. சுற்றிலும் கவனமா பார்த்தபோது கொடிகளாலும் மரங்களாலும் முழுவதுமாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய குகையை பார்த்தோம். அதன் வாயில் அடர்ந்த இருளால் இருந்தது. வெளியிலிருந்து பார்க்கும்போது உள்ளே எதுவுமே தெரியல. ஆனா அந்த குகையின் உள்ளிருந்து அன்னங்கள், நாரைகள், குரர பறவைகள் போன்ற பறவைகள் சிறகுகளில் நீர்த்துளிகளை சுமந்தபடி வெளியே பறந்து வந்ததை பார்த்தோம். அதை பார்த்தவுடன் உள்ளே நிச்சயமாக நீர்நிலைகள் இருக்கணும், உயிர் வாழ்வதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த எண்ணத்தை மற்ற வானரர்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இங்கே நின்று வருந்துவதால் எந்த பயனுமே இல்லை. இந்த குகைக்குள் சென்று பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு தேவையான உதவி
அங்கே கிடைக்கலாம் என்று சொன்னேன். என்னுடைய கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மனத்திலும் அதே நம்பிக்கை தோன்றியது. ஆனால் குகையின் உள்ளே அடர்ந்த இருள்தான் இருந்தது. வழி தெரியாத அந்த இடத்திலே தனித்தனியா போனா ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைச்சோம். அதனால ஒருத்தருடைய கையை மற்றவர் பற்றி கொண்டு மெதுவாக உள்ளே நுழைஞ்சோம். ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற உறுதி மட்டும்தான் எங்களுக்கு அப்போது துணையாக இருந்தது. அந்த இருள் நிறைந்த பாதையை கடந்து போன போது வெளியே இருந்து நினைக்க முடியாத ஒரு அதிசய உலகம் எங்கள் கண்முன் தெரிந்தது. அங்கே பொன்னாளான மரங்கள், ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள், நறுமணம் வீசும் மலர்கள், தெளிந்த நீர்நிலைகள், தெய்வீக அமைதி ஆகிய எல்லாமே எங்களை பெரும் வியப்பில் ஆழ்த்திவிட்டது. அந்த அதிசய உலகத்தில்தான் தங்களை சந்திக்கும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தது. அப்போது நாங்கள் பசியாலும் களைப்பாலும் உயிரையே இழந்துவிடும் நிலையில்தான் இருந்தோம். ஆனால் தாங்கள் எங்களை அந்நியர்களாக நினைக்காமல் வரவேற்றீர்கள். அதிதி தர்மத்தை பின்பற்றி கிழங்குகளையும் கனிகளையும் கொடுத்து இனிய நீரையும் கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள். தாயின் அன்பை போல எங்களை பராமரித்தீர்கள். அந்த உணவுதான் எங்கள் உடலுக்கு மீண்டும் வலிமையையும் மனதுக்கு நம்பிக்கையையும் கொடுத்தது. இதனை நினைத்த ஹனுமான் மிகுந்த நன்றி உணர்வோடு, அம்மா, இன்று நாங்கள் உயிருடன் இருப்பதற்கு காரணம் நீங்கள்தான். எங்களை காப்பாற்றிய இந்த பெரும் உதவிக்கு எங்களால் என்ன கைமாறு செய்ய முடியும்? தாங்கள் விரும்பும் எந்த சேவையையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கட்டளையிடுங்கள் அப்படின்னு பணிவோடு சொல்றார். ஹனுமானின் பணிவான வேண்டுகோளை கேட்ட அந்த ஸ்வயம் பிரபை சிரிச்சுக்கிறா. அவளுடைய முகத்துல பற்றற்ற தவ வாழ்வின் ஒளிதான் தெரியறது. வானரர்களே, நீங்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். உங்களுடைய நன்றி உணர்வே எனக்கு மிக பெரிய பரிசு. நான் தர்மத்தை பின்பற்றி வாழ்கிறேன். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது என்னோட கடமை. அதுக்கு பதிலாக எந்த பலனையும் நான் எதிர்பார்ப்பது இல்லை. தர்மம் செய்யும் போது கைமாறு வேண்டும் என்று நினைத்தால் அது தர்மமாக முடியுமா? ஆகவே எனக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு சொல்றா. அந்த வார்த்தைகளை கேட்ட வானரர்களின் மனம் பக்தியாலும் மரியாதையாலும் நிரம்பி போச்சு. உலகில் செல்வம் பெருசு இல்ல, தர்மமே பெரிய செல்வம் அப்படிங்கிறத அவ நேரிலே பார்க்கிறா. ஸ்வயம் பிரபையின் கருணை, பற்றற்ற சேவை, கைமாறு எதிர்பாராத மனப்பான்மை ஆகியவை அந்த பொன் மாளிகைகளை விட உயர்ந்த செல்வமாக அவளுக்கு தோணித்து. இப்படி இறைவனின் காரியத்தில் சோர்வடையாமல் முயன்றவர்களுக்கு இறைவன் தர்மசீலர்களின் அருளின் மூலம் புதிய நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் அளிக்கிறான். இறைவன் காரியத்தை உண்மையோடு செய்பவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். நம்பிக்கை இழந்த நேரத்தில் கூட அவன் அருள் எதிர்பாராத வழியிலே வந்து சேரும். உதவி செய்வது தர்மம். அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது அதைவிட உயர்ந்த தர்மம். நன்றி உணர்வு பக்தனின் அணிகலன். கருணை ஞானியனுடைய அடையாளம். இறைவனை நம்பி முயற்சியை தொடங்குகின்றவர்களுக்கு இருள் நிறைந்த பாதையும் இறுதியில் அருளின் ஒளியாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த 52வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 53வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.